ஹலோ வணக்கம். நான் உங்கள் எம்ஆர் பிரகாஷ். பேச போகிறது என்னன்னா, மனசறிஞ்சு பேசுறதுன்னா என்னன்னு நம்ம பேச போகிறோம். மனசறிஞ்சு பேசும்போது உங்களுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பேசுறது தான் மனசு விட்டு பேசுறது. ஏன்னா இப்போ எல்லாருமே மன கஷ்டத்தில் தான் இருக்காங்க. மனசு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு ஆறுதலாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மனசு கஷ்டத்துலேருந்து அவங்களால மீண்டு வர முடியும். அப்படி நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு துல்லியமாக அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அந்த மனசு கஷ்டத்துலேருந்து அவங்க மீட்டரலாம். நான் ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். அந்த ஆலயத்தில் ஒரு ஃபாதர் பேசிகிட்டு இருந்தார். அந்த பாப்பா ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தில் அந்த ஃபாதர்கிட்ட வந்து பேச வந்திருந்தாங்க. அது பேசும்போது ஃபாதர் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அது எப்போ வந்துச்சோ எப்படி வந்துச்சோ அப்படியே தான் உட்காந்துருந்தது. எந்த விதமான முகமலர்ச்சியும் இல்லாமல் வந்த சூழ்நிலையிலேயே அப்படியே இருந்துச்சு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அந்த பாப்பா எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கல. ஏதோ வந்துட்டோம், ஃபாதர் பேசிகிட்டு இருக்காரு, பாதியில் எழுந்திரிச்சு போகக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த மாதிரி அது உட்காந்து அப்படியே பொறுமையாக கேட்டுட்டு இருந்துச்சு. அவங்க அம்மாவும் பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க. அப்போது பக்கத்தில் மாஸ் நடந்துட்டு இருந்தது, திருப்பலி. அந்த திருப்பலியில் நன்மை கொடுக்குற நேரம் வந்துச்சு. அப்போ அந்த பாப்பா கிட்ட அவர் சொன்னார், இந்த மாதிரி நன்மை கொடுக்குற நேரம் வந்துருச்சு, நான் போய் எல்லாருக்கும் நன்மை கொடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் அப்போ இருந்தேன் இல்லையா அங்கே பக்கத்தில், அதை பார்த்துட்டே இருந்தேன். சரி, அந்த பாப்பா கிட்ட ஒரு 4 வார்த்தை நாம பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பாப்பா கொஞ்சம் நான் பேசட்டுமா வாங்கிட்ட அப்படின்னு கேட்டேன். சரி பேசுங்கண்ணே அப்படின்னு சொன்னிச்சு. அதோட மனசை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசினேன். பேச 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 அந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. கொஞ்சம் மனசு ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அது இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சிரித்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த மனசு மாறிடுச்சு. ரொம்ப வருத்தத்தில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிருந்த அந்த மனசில் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த பொண்ணோட அம்மா பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க பேசினாங்க. அப்பா இது மாதிரி பேசுறதுக்கு யாரும் ஆள் இல்லைப்பா, அவள் ரொம்ப நாளாக அந்த மனசு கஷ்டத்தில் இருக்கிறா, அதனால் எங்கே போனால் இந்த இவ கொஞ்சம் சரியாவான்னு எனக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீ பேசுனது என் பொண்ணுக்கு கொஞ்சம் மனசு சரியாயிட்ட மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றியும் சொன்னாங்க. அதை பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபாதர் அங்கேருந்து வந்துட்டார். வந்துகிட்டு இருக்கும்போது நான் பேசுனதை கேட்டுட்டு, அம்மா நீ வந்து இவர் பேச்சை நீ கேளு, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, இவர் பேசுனதை கேட்டாலே போதுமானது, அவர் நல்லா பேசியிருப்பார்னு நான் நம்புகிறேன், ஏன்னா அவர் வரும்போதே உன் முகத்தை பார்த்தேன், அந்தளவுக்கு நல்லா முகமலர்ச்சியாக இருந்துச்சு, அதனால் நீ அவர் பேச்சை கேளு, வா இப்போ நான் ஜெபம் பண்ணி விட்றேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னார். அவர் ஜெபம் பண்ணி விட்டார். அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட ஃபாதர் கேட்டார், என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப நேரம் பேசினேன் ஃபாதர் அப்படின்னேன். கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொன்னேன். சரி சூப்பராக பேசியிருக்கீங்க, அருமையாக பேசியிருக்கீங்க, இது மாதிரி தான் மனசறிஞ்சு பேசணும், பல பேர் மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி புரிகிற மாதிரி பேசினா தான் அவங்க மனசு கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியும், அதனால் நீங்கள் இது மாதிரி நீங்கள் எல்லாத்துட்டையும் பேசுங்க, உங்களுக்கு மனசறிஞ்சு பேசுகிற பக்குவம் உங்களுக்கு இருக்குது, அதனால் நீங்கள் எப்போவுமே எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுங்க, வாங்க உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டார். நாங்கள் வந்துட்டோம். அதுலேருந்து நம்ம இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பூ மேலே ஒரு வண்டு வந்து உட்காருது. அந்த பூவோட இதழ் ரொம்ப மென்மையானது. அந்த வண்டோட கால்கள் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், முள் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வண்டு மென்மையாக இருக்கிற அந்த பூ மேலே வந்து உட்காந்து வண்டு அந்த தேனை குடிச்சிட்டு போகிற வரைக்கும் அந்த இதழ் கிழியாமல் உட்காந்து பார்த்து குடிச்சிட்டு போகும். அப்போ இதழ் கிழியாத அளவுக்கு அந்த வண்டுக்கு உட்கார தெரிஞ்சு உட்காந்து அந்த தேனை குடிச்சிட்டு போகுது அப்படின்னா, நம்ம மனுஷன் 6 அறிவு படைச்சவங்க, ஒருத்தர் மனசை புரிஞ்சு பேசுறது எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம புரிஞ்சு பேசணும். சில பேர் நல்லது சொல்கிற மாதிரியே கெட்டதும் சொல்லுவாங்க. அது என்னமோ நமக்கு நல்லது தான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்குத்து வச்சு பேசுவாங்க. அது எந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கும்னா, அந்த மன உளைச்சலை இன்னும் பெருக்கக்கூடியதாக இருக்கும்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சலை குறைக்கணும், மற்றவங்கள நல்ல முறையில் வாழ வச்சு அழகு பார்க்கணும். அதான் நம்மளுடைய எண்ணம். நான் பேசுறது உங்களுக்கு சரின்னு பட்டா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இதை அனுப்பி வைங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய சேனல் வளர்ச்சி அடையறதுக்கு நீங்களும் ஒரு உதவியாக இருங்க. வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். வணக்கம்.